எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மூணாய் கண்பாலா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையிலே வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ஹெல்த்தி ஹைஜீனிக் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பீனட் சாலடு அது மாதிரி ஃப்ரூட் சாலட் ஷாப்புக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இந்த கடையோட பாரம்பரியம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 30 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு. பார்த்தீங்கன்னா நானே இந்த கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாக வந்து இங்கே ரெகுலராக வந்து எப்போல்லாம் வந்து சேக்பட் ஈகா தேட்டர் தாண்டணும் கண்டிப்பாக இந்த ஃப்ரூட் சாலட் வரும். இந்த ஃப்ரூட் சாலடோட பார்த்தீங்கன்னா இதோட ஆரம்பிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சார். அந்த அண்ணன் தான் வந்து அப்போவே வந்து நான் சொல்கிறது ஏன் நான் அப்போவேனா அப்போல்லாம் வந்து ரோட் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான உணவும் இருக்கும். பட் சாலடுன்றது வந்து ஹைஜீனிக்கான சாலட் எங்கேயுமே கிடைக்காது. பட் அப்போவே அவர் ஆரம்பித்தார். கால்நடையாக நடந்து வரவங்களும் இங்கே பல பேர், காரில் வந்து இறங்கி சாப்பிட்றவங்களும் இங்கே பல பேர். இந்த ஃப்ரூட் சாலடுக்கு முக்கியமான ஒரு விஷயமே என்னன்னா அண்ணாமலையானோட கைப்பக்குவம் தான். ஏன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அதே பழங்கள் காய்கறி தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாரு. பட் அது அத்தனையுமே டேஸ்ட்டாக கொடுப்பாரு. அதுதான் இங்கே மிகப்பெரிய விஷயம். அதில் ஒவ்வொரு அந்த பருக்கையிலும் அந்த ருசி தெரியும். இன்றைக்கி அந்த ஃப்ரூட் சாலடுக்கு எப்படி இதை ஆரம்பித்தாங்க, அதில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கலாம் வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம்ப்பா. மிகப்பெரிய ஒரு சேவை, கஸ்டமருக்கு நல்ல பொருள் தான் கொடுக்கணும், அது சத்தான பொருள் தான் கொடுக்கணும்ன்றது அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு? இயற்கையா வந்ததுதான். இயற்கையா வந்தது. சில விஷயம் உங்க பார்த்து கத்துக்கிட்டது தான். இவங்க என்ன விரும்புறாங்க, இவங்க என்ன கேக்குறாங்க, இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க. ஆனா இப்போ வண்டி கடைனாவே அன்னில இருந்து இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி போடுவாங்க, இல்ல ஒரு வடை சுண்டல் போடுவாங்க. இது மாதிரி சாப்பிட்டு மக்கள் கடை கடை கடைன்னு சாப்பிட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு பொருள் வந்து இப்படிதான் வாங்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு வேற எதுலையுமே அவ்வளோ ஐடியா கிடையாது. இதுதான் கொடுக்கணும், இதுதான் பண்ணணும்னு அப்பத்துல இருந்தே எனக்கு ஒரு வெறி தான். இதுதான் கொடுக்கணும். ஆனா இப்போ இந்த காய்கறி எல்லாம் நாங்களும் தான் வாங்குறோம், கடையில எல்லாம் வாங்குறோம். ஆனா நீங்க கட் பண்ணும்போது அந்த மாங்கால இருந்து தக்காளில இருந்து ஒரு சில நேரம் வந்து அந்த அன்னாசி பழம் எல்லாம் கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் எங்க விற்கிறாங்க? உங்களுக்குன்னே தனியா ஒரு ஏஜென்ட் இருக்காங்களா, இல்ல நீங்களே நேரடியா அறுவடை பண்றீங்களா? அறுவடை எல்லாம் பண்ண கிடைக்காது. அறுவடை பண்ணலாம். மார்க்கெட்ன்றது ஒரு பெரிய கடல். அந்த கடல்ல போய் நம்ம வந்து அதை யாராஞ்சி சீராஞ்சி ஒவ்வொரு இல்லை. எனக்கு காசு முக்கியம் கிடையாது. என்னோட பொருள் தான். எனக்கு பிடிச்சிச்சுன்னா நான் வாங்குவேன். எனக்கு பிடிக்கலையா அது என்ன பண்ணலாம் போய். அதே மாதிரி என்கிட்ட அவங்க பேசும்போது கரெக்டா பேசணும். என்கிட்ட நல்லா பேசணும், கரெக்டா பேசணும். என்னோட பேச்சு சரியில்லைன்னா பொருள் வாங்குவேன், ஆனா பேச மாட்டேன். ஓகே. ஓ, அது நல்லா இருக்கு. ஆமாமா, நிறைய விஷயம் இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து முந்தி மாதிரி கிடையாது, நிறைய மாறி போச்சு. வியாபாரமே மாறி போச்சு. ஆமா, இருந்தாலும் அது தொடர்ந்து பண்ணணும். வெறிதான். கஸ்டமருக்காக இதை கொடுத்துட்டு. பட் ஆனா இப்ப உங்க கடை வந்து டைமிங் என்னன்னா, நீங்க விருப்பப்பட்டு மக்களுக்காக கொடுத்துட்டு தான் வரீங்க. ஆமா, இப்ப வந்து இப்ப வீடியோ பார்த்துட்டு நான் போனேன் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? நான் அவங்க என்ன சொன்னேன், என் டைமிங் தான். எனக்கு வேலை அதிகமா இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஏஜ் பார் ஆயிடுச்சு. முதல் மாதிரி நிறைய செய்ய முடியல. செய்யணும்னு ஐடியா இருக்குது, ஆனா செய்ய முடியல. என்னால எவ்வளவு முடியுமோ அது மட்டும்தான். ஆனா மக்களுக்கு எந்த காரணம் வந்து துரோகம் பண்ண மாட்டேன். புரியுதுண்ணா. ஆனா இன்னொரு விஷயம் வந்து பல பேர் வந்து வீடு வாடகை கொடுத்தோ இல்ல ஒரு பெரிய பெரிய கம்பெனில வேலை செஞ்சுதான் குடும்பத்தை காப்பது. இப்ப இந்த ஒரு கடையை ஆரம்பிச்சு நீங்க பண்ண விஷயம் எல்லாம் ஏதாவது சொல்ல முடியும்? நிறைய பண்ணியிருக்கேன். பசங்க கல்யாணம் பண்ணியிருக்கேன், படிக்க வச்சு. இதெல்லாமே இந்த ஒரு கடை வியாபாரத்தை வச்சுதான். இந்த மாதிரி ஒரு அனுபவத்தாளி இப்ப பசங்க எல்லாம் கடை ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன பொருள் நல்லா இருக்கும் அது வித்தா போதும், சீக்கிரம் லாபம் ஆரம்பிச்சு பிரான்சைசி ஒண்ணு இது மாதிரி என்ன போயிருந்துச்சு. ஒரு வியாபாரியா இல்ல ஒரு நல்ல ஒரு அன்பரா என்ன சொல்ல வருவீங்க? அவங்க என்ன எதிர்பார்த்து சொல்றாங்களோ அதை வச்சுதான் நான் சொல்ல முடியும். என் எதுவுமே நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ மக்கள் வந்து இந்த மாதிரி இல்லை, எல்லாம் மாறிட்டாங்க. எல்லாம் பார்த்தா போற காலம் இது. எல்லாமே இந்த ஹைஜீனிக் பொருள் வந்து எனக்குன்னு கஸ்டமர் இருக்கா, அவங்க மட்டும் வராங்க. மீதி எல்லாமே இப்ப இன்னைக்கு பிரியாணி தான் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே லேடிஸ் இருந்து ஜென்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான் நிறைய விரும்புறாங்க. இதுக்கு அவ்வளோ எனக்கு கஸ்டமர் இருக்காங்க, அந்த நம்பிக்கையில வாழ்ந்துது. நான் வந்து பல விதமான சூப்பர் கார் எல்லாம் உங்களுக்கு பார்க் பண்ணி உங்க கஸ்டமர் எல்லாம் பாத்துருக்கேன். பட் இப்ப உங்களுக்கு சொல்லுங்க, யாரெல்லாம் அதிகமா நிறைய கஸ்டமர் இப்ப இங்க மட்டும் இல்லையே, வெளியூர்ல எல்லாம் இருக்காங்க. யூஎஸ்ல இருக்காங்க,
நிறைய பேரு. அப்புறம் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, துபாய்ல இருக்காங்க, ஓ! தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க. என் கடைய பத்தி யாருகிட்ட கேட்டாலும் சொல்லுவான். கண்டிப்பா, கண்டிப்பா. இந்த பக்கம் சென்னை வந்தான்னா இருந்தாருன்னா பாத்துட்டு ஒரு காஞ்சிபுரத்துல இருக்காங்க, மேல்மருப்பூர்ல இருக்காங்க, சென்னையில இங்க இருக்கிறவங்க. இதை தாண்டி வெளியூர்லயே நிறைய பேர் இருக்காங்க. கோவால கூட இருக்காங்க. இங்க இருந்து சாப்பிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. வந்தா என்ன பார்த்து மீட் பண்ணுவான். ஆமா, ஆமா. ஏன்னா நானே வந்து உங்கள பாக்க தான் வருவேன். அப்படி லைட்டா சாப்பிடும்போது. ஆனா நானும் வந்து நெறைய இடத்துல வந்து இந்த சாலட் வந்து சாலட் மாரி பாத்துருக்கேன் நான். பட் அந்த அந்த எலுமிச்சம்பழ புளிப்பு, அப்புறம் அந்த புதினா அந்த இலை, இதெல்லாம் வந்து அது பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, அண்ணன் வந்து கடைய செட் பண்றதுக்கே 2 மணி நேரம் எடுப்பார். அது எல்லாமே கிளீன் பண்ணிட்டு, அது ஆனா எடுத்து வைக்கவும் அதுதான். இல்லன்னா தனியாலாம் இப்ப 1 ஹவர் 1 ஹவர் பண்ணலாம். 1 ஹவர். 1 ஹவர் எடுக்க 1 ஹவர், செட்டிங் 1 ஹவர். ஓ! ஆமா. அர்ஜென்ட் பட்டு நான் எதுவும் குடுக்க மாட்டேன். அப்படியே அர்ஜென்ட் பட்டு வேணும்னா, ஏதாவது ஒரு 2, 3 ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி பசி ஆத்துவேன். ம். காசுக்காக இல்ல. பசினா எனக்கு. ஆ. என்னோட கஸ்டமர் நீங்க எது குடுக்குறீங்களோ குடுங்க, நான் சாப்பிடுவேன்ன்றது நிறைய பேர் இருக்காங்க. இருக்காது. இதுதான் வேணும்ன்றதெல்லாம் அது சில பேரு தான். ஆனா பெரிய பெரிய கஸ்டமர்ஸ் தான் எனக்கு. இது வியாபாரம் பண்ற வீதியில சில பேர் ட்ரிங்க்ஸ் போட்டு வருவாங்க. ம். ஒரு மாதிரியா பேசுவாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ம். என்கிட்ட நல்லா பேசணும். நல்லா பேசி கரெக்ட்டா வியாபாரம் பண்ணணும். அதுதான் என்னோட குறிக்கோளு. கண்டிப்பா. வேற ஒண்ணும் நான் எதிர்பார்க்கறது இல்ல. அவங்க எப்பவுமே அப்பத்துலேருந்து என் மேல எனக்கு ஒரு லவ். ஓ! லவ். ஆமா. லவ்னா பயங்கர வெறி. ம். இத இந்த மாரி எல்லாம் குடுக்கணும். இந்த மாரி ஆனா என்னையும் கஸ்டமர் நல்லா ஆள் இல்லாத காரணத்தினால இப்ப கொஞ்சம் மாறிட்டேன். சரி எனக்கு இப்போ கட் பண்ணி குடுக்க போல அந்த கிளீனிங்லாம் ஆள் இல்லாதனால கொஞ்சம் மாறிட்டாங்க. இல்லன்னா இப்ப கூட ஒண்ணுமில்ல, எனக்கு 2 பேர் வேணும். இந்த தொழிலுக்கு 2 பேர் வேணும். ஆ. உண்மையானவங்க கிடைக்க மாட்டாங்க. ஆ. சம்பளம் அதிகம். இப்ப வேலை பார்க்க மாட்டேன்றாங்க. ம். இப்போ நான் பண்ற வியாபாரத்துக்கு அவங்க ஈடு கட்ட மாட்டாங்க எனக்கு. சொல்றதே கேட்க மாட்டாங்க இப்போ. ஓ! அதனால இப்ப கொஞ்சம் ஆள் ப்ராப்ளமா இருக்கு. முந்தி மாரி கிடையாது. அதான் ஓப்பனா. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்க வந்து அந்த அண்ணன் சொல்லிட்டாரு, "அப்பா ஒரு 8 மணிக்கு மேல வா. அப்பதான் கூட்டம் கம்மியா இருக்கும். நடுவுல வந்தாலாம் எனக்கு கஸ்டமர் தான் முக்கியம்னு சொன்னனால, இன்னைக்கு வந்து நாங்க ஒரு 8 மணிக்கு மேல தான் வந்தோம். அதனால தான் அண்ணன் வந்து என்கிட்ட அமைதியா பேசுறதுக்கு ஒரு டைம் கிடைச்சுச்சு. சென்னையில நீங்க எதுக்காகலாம் வருவீங்க. பட் ஆனா சென்னையில சேத்பட்டு ஈகா தியேட்டர் சிக்னல் தாண்டி வந்தீங்கன்னா, மெக்னிக்கலஸ் ரோடுன்னு இருக்கும். அங்க வந்தீங்கன்னா அண்ணன் இருந்தாருன்னா அன்னைக்கு ஒரு உண்மையாலே ஒரு நல்ல நாள் தான் நமக்கு. அப்படி ஒரு சாலட் வந்து நீங்க வாழ்நாள்ல எங்கேயுமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட கடை நீங்க லைஃப்ல ஒரு டைமாச்சும் இந்த கடையில வந்து பார்த்துட்டு போணும். நான் ஏதோ ஒரு நற்பெருமைக்கோ ஒரு புகழ்ச்சிக்காகலாம் சொல்லல. இது ரெகுலர் கஸ்டமர்னு ஒரே காரணத்துக்காக தான் சொல்றேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். ஆனா மிகப்பெரிய சந்தோஷம் தான். உங்க லைஃப்ல உங்களை சந்திச்சது சரி, இந்த கடைக்கு நான் வந்து தேங்க்யூ.